ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இரக்கத்தினாலும் இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியா தேவன் கிருபை செய்தபடினால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்க. மார்க்கு 9:23. இன்னொருத்தர் மத்தேயு 9:29 வாசியுங்க. மார்க் 9:23, மத்தேயு 9:29. ஆமென். உலகங்கள் இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு 29 வாசிங்க. 9:29. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மொபைலை பந்த் பண்ணி வைங்க, சைலண்ட்ல போடுங்க. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வேலையிலும் கூட உமது சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க தேவரீர் நேரங்களுக்கு கொடுத்து உமது கிருபைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவரீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும். இப்ப இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மார்க் 9:23 நாம் என்ன வாசித்தோம்? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. இது யாருக்கு சொன்னாரு? யாருக்கு சொன்னாரு? யாரு விசுவாசிக்கிறவங்க? நாம தான். இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்றாரு, அல்லது தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்றது, நீங்க விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். என்ன ஆகும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். கவனி, எது எல்லாம் ஆகும், எது எல்லாம் கூடும் சொன்னா எது எதுன்னு நம்ம சொல்லலாம்? தனித்தனியா ஒவ்வொன்றையா சொல்லிக்கிட்டே போனா காலமும் சமயமும் போதாது. ஒரே வார்த்தையில எல்லாம், அதாவது A to Z. அதுக்கு மேல நமக்கு வார்த்தை இல்லை இல்லையா? இங்கிலீஷ்ல அந்த 26 எழுத்து தான் இருக்கு. இல்லைன்னா தமிழ்ல 247. சரிங்களா? அவ்வளவு எழுத்து இருக்குன்னு. தமிழ்ல எத்தனை எழுத்து இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? 248, 47. ஹிந்தில எத்தனை கடி இருக்குது? 12 கடி, இந்த கடி அந்த கடின்னு. சரி, போட்டு எத்தனை எழுத்து இருக்கோ, எத்தனை எழுத்துல எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கோ, அது எல்லாம் நம்முடைய தேவனுக்குள்ளே இருக்கிறது. அத்தனை ஆசீர்வாதங்களும், அதாவது ஒரு மனுஷனுக்காக அவர் 6 நாட்கள் செய்தார் அல்லவா? எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாக்கினார் இல்லையா? சிருஷ்டித்தார் இல்லையா? அத்தனை விதமான ஆசீர்வாதங்கள், அவர் 6 நாட்கள் செய்த அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் யாருக்கு உண்டு? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதுல இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாது. விசுவாசித்தா அது ஒரே பேக்கேஜ் தான். சில பேர் சொல்லுவாங்களே, இதுக்கு ஒரு பேக்கேஜ் அதுக்கு ஒரு பேக்கேஜ்ன்னு. நமக்கு அந்த பேக்கேஜ் எல்லாம் இல்லை, ஒரே பேக்கேஜ் தான். சில பேர் சொல்லுவாங்க, சோமவாருக்கு ஒருத்தர் இருக்கிறார், சோமசுந்தரம். திங்கள் எதை குறிக்குது?
சந்திரனை குறிக்கிறது. சூரியன் ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை, அது ஞாயிறு கதிரவனை குறிக்கிறது. அது அவருக்கான நாள். நமக்கு இப்ப நாம நினைக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைனே சொல்லவே கூடாது. இது வாரத்தின் முதல் நாள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப சூரியனை வழிபடுகிறவர்கள், சூரியனை நமஸ்கரிக்கிறவர்கள், சூரிய பகவான் தானே எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க திட்டமும் செய்வாங்க. ரொம்ப கொளுத்தினார்னா திட்டமும் செய்வாங்க இல்லையா? அவருக்கு ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நாள் பேக்கேஜ் அவருக்கு. 2வது நாள் பேக்கேஜ் யாருக்கு? திங்கள் யாரு? சந்திரனுக்கு. 3வது செவ்வாய், அவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு கிரகம், செவ்வாய் கிரகம். அப்புறம் புதன், அது ஒரு கிரகம். அப்புறம் வியாழன், அது ஒரு கிரகம். கிரகமா தெரியல. வெள்ளி, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சனி, அதை நினைச்சாலே எல்லாருமே என்ன செய்வாங்க? சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சளி பிடிச்சாலும் போயிடும், சனி பிடிச்சா போக மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு இல்லை. நமக்கு முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள். ஆமென். அல்லேலூயா. 3வது நாள் என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க? அன்னைக்கு கறி சாப்பிட மாட்டாங்களா? கல்யாணம் செய்ய மாட்டாங்க இல்லையா? பெரும்பாலும். ஹலோ, நான் அடிச்சிடும், நான் அவனுக்கு சொல்றேன், நீ அமைதியா இருக்கணும். இல்ல, இவ அவளை மிரட்டுறா அடிச்சிருவாருன்னு. ஹலோ, சரி. செவ்வாய்க்கிழமை சில பேர் சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் இருக்கு இல்லையா? பெரும்பாலும் பெண்களுக்கு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை வந்துட்டா செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு. ஒரு தோஷமும் நமக்கு இல்லை, தெரியுமா? ஒரு தோஷமும் இல்லை. நமக்கு ஒரே ஒரு தோஷம் பாவத்தால வருது. கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தால், அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் அதுதான் தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றபடி வேற எந்த செவ்வாய் தோஷம், புதன் தோஷம், வியாழன் தோஷம் எல்லாம் நமக்கு இல்லை. செவ்வாய்க்கிழமை பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க? கல்யாணம் செய்ய மாட்டாங்க. ஆனா இயேசு முதல் செவ்வாய்க்கிழமை நடந்த 3வது நாள் நடந்த கல்யாணத்துலதான் என்ன செய்தாரு? அற்புதத்தையே செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நமக்கு எல்லா நாளும், வருஷத்துல 365 நாளா இல்ல லீப் வருஷத்துல 366 நாளா, எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். அதே போல எல்லா நேரமும் நமக்கு ஐயோ இது யமகண்டம், இது ராகு காலம், இது குளிகை, இது அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு கிருத்திகை, என்னெல்லாம் சொல்றாங்க, நிறைய சொல்றாங்க. பாக்குறாங்கல்ல, இவங்க முன்னால போகக்கூடாது, அவங்க முன்னால போகக்கூடாது, இவங்க முன்னால வேற பூனை குறுக்க போனா பாவம். பூனை என்ன பண்ணும்? அது ஏதோ எலி பிடிக்க ஓடி இருக்கும். பூனை குறுக்க போச்சு, அதனால நல்ல சகனம் இல்லை. கழுத கத்தனா நல்ல சகனம். அது பாவம் ஏதோ வழியில கத்தி இருக்கும், அது கத்தின உடனே நல்ல சகனம். நரி ஊலையிட்டா ஐயோ கெட்டது. ஆந்த அலறனா அது அதுக்கு சத்தத்தை கொடுத்துருக்காரு, அது தேவைக்கு அது கத்துது. நாம கூட தான் கத்துறோம். எந்த மிருகமாவது ஐயோ இவன் கத்தனா அபசகுணம்னு சொல்லி இருக்கா? நாம தான் சொல்லணும். நமக்கு தான் 6 அறிவுன்னு சொல்றோம். அதுக்கெல்லாம் எத்தனை அறிவு? 5 அறிவு நம்மளை என்னைக்குமே பிளேம் பண்றதே இல்லை. 5 அறிவு நம்மளை என்னைக்கும் பிளேம் பண்றதே இல்லை. 6 அறிவு தான் நாம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும், ஆடு மாடுல இருந்து கோழி கொக்குல இருந்து எல்லாத்தையும், பூனை, நரி, இங்க பாரு எலிபென்ட் தெரியுமா? எலிபென்ட் தெரியுமா? அது எல்லாத்தையும் நாம என்ன செய்யறோம்? பிளேம் பண்றோம். இன்னும் பாவம் அவர் பெருசா இருந்தா கூட என்ன செய்யறோம்? அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து பிச்சை கூட எடுக்க விட்டுறோம். இது பாவம், அதுக்கு அவ்வளவு பெரிய உருவம், ஒரு மாரி மெரிச்சா முடிஞ்சு போச்சு. ஆனா அத்தையே ட்ரெயின் பண்ணி என்ன செய்யறான்? பிச்சை எடுக்க விட்டுறான். எவ்வளவு நல்ல பாரு, நம்ம நல்ல ஆட்கள். ஆனா ஒரு நாளும் ஒரு மிருகமா நம்மள ட்ரெயின் பண்ணி பிச்சை எடுக்க விடுறது இல்லை. நமக்கு நல்லதுதான் செய்கிறது. ஏனென்றால் அவைகள் எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்பாகவே இருக்கிறது.
மனுஷன் மட்டும்தான் பாவத்திற்கு உட்பட்டு தன்னை கெடுத்துக் கொண்டார். ஆமென். இப்படிப்பட்ட தன்னை கெடுத்து கொண்ட ஒருவன் அவர் தன்னை ரட்சிப்பார், பாவத்திலிருந்து ரட்சிப்பார், தான் செய்த அக்கிரமத்திலிருந்து ரட்சிப்பார், தான் செய்த துரோகத்திலிருந்து ரட்சிப்பார், தான் செய்த எல்லா விதமான அவருக்கு விரோதமான கிரியைகளிலிருந்து தன்னை ரட்சிப்பார் என்று ஒருவன் விசுவாசித்தால் அவனுடைய வாழ்க்கையில அவன் இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவன் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிட்ட வந்து எத்தனை பேர் எதற்காக வந்திருந்தாலும் இயேசு கேட்ட முதல் கேள்வி, விசுவாசிக்கிறாயா? குருடன் வந்தான், என்ன செய்யணும்? நான் பார்வை அடையணும், இதை செய்ய அந்த இடத்துல வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். சரி போ, உன் விசுவாசத்தின்படி உனக்கு நான் இப்படி செய்யறேன்ப்பா அப்படி செய்யறேன்பான்ல அவர் ஒன்னும் சொல்ல. விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறான். நீ விசுவாசித்தால் நடக்கும் போனிட்ட. அப்ப விசுவாசித்தாங்க, அவங்க எல்லாம் நன்மையை சுதந்தரித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நாமும் கூட அதுதான் ஆவியானவர் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம் எப்பொழுதுமே அவரிடத்திலிருந்து அவருடைய நன்மைகளை நமக்கிடத்துல கொண்டு வரக்கூடியதா இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்கணும். அது இப்படி அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது, இப்படி அப்படிமா ஊஞ்சல் ஆடக்கூடாது. அது நிலையாய் இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், ரொம்ப பெருசாலாம் இல்லை, விசுவாசம் எவ்வளவு இருந்தா போதானாரு? கடுகு டெய்லி யூஸ் பண்றீங்க இல்லையா? கடுகு எதுக்கு யூஸ் பண்றீங்க? தாளிக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு எப்படி போடுறீங்க? எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் போடுறீங்க. போட்ட உடனே என்ன ஆகுது? அது வெடிக்குது. வெடிச்சா என்ன ஆகும்? வெடிச்சா தான் அதனுடைய எசன்ஸ் அதுல இறங்கும், மனம் உண்டாகும் இல்லையா? சும்மா போடுறோம் கடுகை, எதுக்கு போடுறோம்? அதுல சில மருத்துவ குணங்கள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ், அந்த வாசனை நமக்கு நல்லது. தாளிக்கும் போது அந்த வாசனை நல்லது. சாம்பாருக்கோ இல்லை வேற எந்த குழம்பு வச்சாலும் அதுக்கு என்ன செய்வோம்? நாம் அதை போட்டு தாளிப்போம். அது நல்லது என்று நாம் நினைக்கின்றோம். கர்த்தர் நல்லது என்று தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் விசுவாசத்தை அதற்கு ஒப்பிடுகின்றார். அது ஒரு அது பாருங்க, எந்த பக்கம் திருப்பினாலும் எப்படி இருக்கும்? அது உருண்டையா இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் அது தட்டையா இருக்கா? எப்படி இருக்க? உருண்டையா இருக்கும். அப்போ ஆனா சின்னதுதான், சிறியதுதான். ஆனால் அதை போடக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? சும்மா எண்ணெயில போட்டீங்கன்னா அது ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. அப்ப எண்ணெய் நம்ம என்ன செய்யணும்? அது பொரியிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணணும். சூடு போட்டு அதை சூடாக்கின பிற்பாடு அந்த கடுகை போட்டா அந்த கடுகு என்ன செய்யும்? வெடிக்கும். சில நேரத்துல வெடிச்சு இங்க கூட வந்து ஒட்டிக்கிட்டு நமக்கு ஒரு கடுகு ஒரு காயத்தை கூட உண்டு பண்ணிருக்கா இல்லையா? ஆமா, தாளிச்சவங்களுக்கு தெரியும், பக்கமே போகாதவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல? அந்த விசுவாசம் என்பது எப்ப பிரதிபலிக்கணும் தெரியுமா? இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடா இருக்கும் போது கடுகை போடுறோம், வெடிக்குது அப்படின்னா என்ன ஆச்சு? அதுல இருக்க அந்த சூடு அதை அப்சர்வ் பண்ணி அது தனக்குள்ள இருக்கக்கூடியதான வாசனையை, தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணத்தை, தனக்குள்ள இருக்கக்கூடியதான காரியத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஆமென், அல்லேலூயா. அதே போல நம்முடைய விசுவாசமும் கூட எப்ப தெரியுமா அதிகமா வெளிப்படணும்? எப்ப தெரியுமா? சந்தோஷமா இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? இப்ப ராபர்ட்டும் மோனிகாவும் எப்படி இருப்பாங்க? எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. ராபர்ட் ஒரு அல்லேலூயா. வெக்கப்படுறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷம் கடைசி வரலும் இருக்கும். ஆனா சில சூழ்நிலைகள் நமக்கு வரும், சந்தோஷமே பட முடியாத சூழ்நிலை. என்ன வரும்? அப்படி பிரச்சனை வரும், பிரச்சனை வரும். எல்லாம் நரம்புகரமெல்லாம் புடைக்க ஆரம்பிச்சோம். ஐயோ தலைக்கு மேல போச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு என்ன செய்வோம்? தலையை கூட பிடிப்போம், பிபி எகிரிடும், கண்ணெல்லாம் செவந்து போகும், கை காலெல்லாம் நடுக்கம் கொடுக்கும், என்னென்னமோ நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை சில பேர் என்ன செய்யும்? ஐயோ என்னமோ ஆயிடுச்சு, எனக்கு இருப்பனே மாட்டேனோ. நிறைய சூழ்நிலை அப்படி வந்து வந்து போயிருக்கு.
அப்பப்ப பயமுறுத்தும் சிலது. உடனே நமக்கு அந்த பிரச்சனை தான் வரும். ஐயோ இருப்பேன்னா போயிடுவனும். ஆண்டவரே சின்ன சின்ன பிள்ளைங்களே இருக்குதே, ஆண்டவரே மகனுக்கு கல்யாணம் ஆகலையே, ஆண்டவரே மகளுக்கு கல்யாணம் ஆகலையே, என்ன செய்ய, ஐயோ எப்படி நடந்துருமா, அப்படி நடந்து. அப்படிப்பட்ட அந்த ரொம்ப சூடான அந்த எண்ணெய் எப்படி ஒரு கொதி நிலைக்கு வருதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனை நேரத்துல தான் நாம என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப அந்த உயர் கொதி நிலையில சில பேருக்கு சொல்றாங்களே, எங்களுக்கு ரத்த கொதிப்பு வந்துருச்சுன்ட்டு. ரத்த கொதிப்புனா சில பேருக்கு நீங்க பார்த்திருக்கீங்களா? மூக்குல, காதுல எல்லாம், கண்ணுல கூட சில பேருக்கு ரத்த கசிவு வரும். ஓவர் அந்த பிளட் பிரஷர் உண்டாச்சுன்னு, அதுதான் ரத்த கொதிப்புன்னு. ஓவர் பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர். இயேசுவுக்கு கூட அப்படி யாருக்குமே இதுவரையிலும் உலகத்துல உண்டானதல்ல. கெத்செமனே தோட்டத்துல நல்லா ஒரு அழகான ஒரு தோட்டம், செழுமையான ஒரு தோட்டம். இரவு நேரம் எப்படி இருக்கும்? தோட்டத்துல சூடு இருக்கும், நல்லா ஏசி கூட தேவையில்லை. அதை விட நல்ல ரம்யமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இயேசுவுக்கு வேர்க்கிறது. சாதாரணமா வேர்க்கல, அந்த வேர்வை நாளங்கள் எல்லாம் வெடித்து ரத்தத்தின் பெருந்துளிகளாய் வெளியே விழுந்தது என்று நாம பார்ப்போம். எந்த அளவுக்கு அவருக்குள்ள அந்த ஹை பிரஷர்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப மிகுதியான ஒரு பிரஷர்னால வியர்வை நாளங்கள் எல்லாம் வெடித்து என்ன ஆனது? ரத்தத்தின் பெரும் துளிகளாய் விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த நேரத்துல அவர் என்ன விசுவாசித்தார்? தேவனிடத்துல செபிக்கிறார். தேவனே, இந்த பாத்திரத்தை, இந்த பிரச்சனையை, இந்த போராட்டத்தை, இந்த மரண கிரியையை, உண்மையும் என்னையும் பிரிக்கக்கூடிய அந்த கிரியையை என்னை விட்டு எடுத்து போடும். ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது தேவன் என்ன செய்தாரா? பரத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில இருந்து வெளிவருவதற்கு, அல்லது அந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு, அந்த சிலுவையை, அந்த அவருக்கு நல்லா தெரியும் என்னெல்லாம் நடக்கணும், அவருக்கு நல்லா தெரியும், தெரியாம இல்லை. இதுக்கப்புறம் இந்த தோட்டத்துல இருந்து அவரை பிடிச்சுக்கிட்டு போயிட்டு என்னெல்லாம் செய்வாங்கன்றது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஆகவே அவர் அதை பார்க்கிறார். அவர் அதிகமாய் பாரப்பட்டது எது தெரியுமா? அடிவத, இல்ல உடம்பெல்லாம் கிழிப்பாங்க, கசையடி அடிப்பாங்க, முள்முடி சூட்டுவாங்க, நிர்வாணப்படுத்துவாங்க, துப்புவாங்க, இதுக்கெல்லாம் அவர் கவலைப்படல. ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான் அவர் அதிகமாய் துக்கப்பட்டார். அது என்ன தெரியுமா? முழுமையாக நம்முடைய எல்லா பாவமும் அவர் மேல் விழும் பொழுது தேவனுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டாகும். தேவனுடைய முகம் மறைக்கப்படும். அதுவரையிலும் அவரை தேவனை பார்த்துக்கிட்டு இருக்கார், தேவன் இவரை பார்த்துக்கிட்டு இருக்கார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் அதிகமாய் துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் கொண்டிருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கி, அந்த கலக்கத்தின் மிகுதியினாலே வியர்வை நாளங்கள் வெடித்து ரத்தங்கள் எல்லாம் வெளிவருகிறது. அவர் எதற்காக பயந்தார்? அது நடந்ததா இல்லையா? நடந்தது. அதனாலதான் சிலுவையில தொங்கும் பொழுது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கை, இதெல்லாம் நினைக்கிறாங்க. இவர் தேவனா இருந்தா இவர் ஏன் தேவன் இன்னொரு தேவனை பார்த்து என்னை கைவிட்டு? ஆனா அது அதனுடைய தாற்பயம், அதனுடைய உண்மையான சத்தியம், அந்த உண்மையான காரியம் என்னன்னு அநேகருக்கு தெரிய. வெளி தோற்றத்துல பார்க்கும்போது இவர் மனுஷனை போலவோ தேவனை நோக்கி பார்த்து ஏதோ அவர் கத்துற மாதிரியும் இருக்கு. அப்படி அல்ல. அந்த ஒரே ஒரு அந்த நிமிஷத்துல நம்முடைய முழு லோகத்தின் பாவமும் அவர் மேல் சுமந்ததுனால பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அந்த நிமிஷத்துல தான் அவர் பிதாவை பார்க்கல. அதனால்தான் அவர் சொல்றாரு, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வேண்டுமா? உடைய முகம் மறைக்கப்பட்டு விட்டதே, நீரும் நானும் நோக்கி கொண்டிருந்தோமே, ஒன்றாயிருந்தோமே, இந்த பாவம் இப்பொழுது நமக்குள்ளே பிரிவினையை உண்டு பண்ணதே, இந்த பாவத்தினாலே உம்முடைய முகம் மறைக்கப்பட்டது. தேவனே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏன் என்னை விட்டீர்? இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு அவர் கத்துவதை போல் அது இருந்தது.
ஆனால் அது ரொம்ப நாள் நீடிச்சதா இல்லை. அவர் அதற்காய் முழுமையாக ரத்தம் சிந்தின பிற்பாடு அந்த ரத்தத்தினால அந்த பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய முகம் அவருக்கு காணப்பட்டது. அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவர் எழுந்ததினால் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்திலே உட்கார்ந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நமக்கும் தேவனுக்கும் தான் அப்படிப்பட்ட ஒரு திரை இருந்தது. இயேசுவுக்கும் தேவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு திரை இல்லை. அந்த திரையை நீக்கும்படியாக அந்த திரையை தன்மேல் அவர் என்ன செய்தார்? போட்டுக்கொண்டார். அதனால் தான் அந்த நேரத்தில் அப்படி கதை. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவர் விசுவாசித்தார். தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை விடுகிறவன் கர்த்தருக்கு என்று அதை கொடுக்கிறவன் அதை மறுபடியும் பெற்றுக்கொள்வான் என்று அவர் சொல்லி அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? அவருடைய விசுவாசம் என்ன? கொடுத்தால் அவர் மறுபடியும் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நாம் எதை கொடுத்தாலும் தேவன் நமக்கு அதை திரும்ப கொடுப்பார். பேதுரு கேட்கிறார், நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் சொல்றார், எல்லாம் கிடைக்கும், இம்மையிலும் கிடைக்கும், மறுமையிலும் நூறத்தனையாக கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அவர்களுக்காக விசேஷமான ஸ்தலங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ரெவலேஷன்ல பார்த்தா அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கான அந்த புதிய எருசலேம்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது விசேஷமாக இருக்கிறது. அவங்க பேரெல்லாம் அங்கே இந்த புதிய எருசலேம்ல அந்த வாசல்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது. அப்போ விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்கணும்? விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கணும். இது நடக்குமா அப்படின்னு அல்ல, இது நடக்கும். என் தேவன் இதை செய்ய வல்லவராயிருக்கிறார். இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, இது நடக்காது, இது காலம் முடிந்து விட்டது, இதற்கான காலம் இது இல்லை, இனிமேல் இது நடக்காது என்று சொல்வார்கள். ஆனால் அப்படி காலம் முடிந்து போனவருடைய வாழ்க்கையிலும் கூட அவரை நோக்கி பார்த்து விசுவாசித்த பொழுது அதை அப்படியே ஆகும் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். சாராள் அம்மாவுக்கு 80 வயது, ஆபிரகாம் தாத்தாவுக்கு 90 வயது. இன்னும் அதையும் கடந்துட்டாங்க. 89 வயது, அவருக்கு 99 வயது ஆயிடுச்சு. அந்த நேரத்துல தேவன் வருகிறார், தம்முடைய தூதனை அனுப்புகிறார். ஆபிரகாம் கிட்ட போயிட்டு ஆபிரகாமும் கேட்கிறார், நீ ஆசீர்வாதமா இருப்பன்னு சொல்லும் பொழுது, எல்லாம் இருக்கு ஆண்டவரே, ஆனா இதை ஆண்டு கொள்ள ஒரு வாரிசு இல்லைன்னு சொல்லும் போது, ஏன்பா இல்லை, இருக்குதுன்னு சொல்றார். இருக்குதுன்னு சொல்றார். நாம் போன வாரம் கூட அதை நாம பார்த்தோம். கூடாரத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டு வானத்தை பார்க்க சொன்னாரு. மேல பார், நட்சத்திரங்கள் என்ன கொடுமனால் என்ன, மணலை பார், அளக்க முடியும்னா அல, இவ்வளவாய் உன் சந்ததி இருக்கு. எப்ப சொல்றாரு? 99 வயசுல சொல்றார். சாராளம்மாக்கு 89 வயது, இவருக்கு 99 வயது. சாராளம்மா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி நான் வருவேன், அப்போ உனக்கு ஒரு குமாரன் இருப்பான்னு சொல்லும் பொழுது, சாராளுக்கு ஒரு குமாரன் இருக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த அம்மா சிரிக்கிறாங்க. பல்லு இருந்துச்சோ என்னன்னு தெரியல எனக்கு. கெக்க பெக்கன்னு உள்ளுக்குள்ளு, அதுவும் சமையல் கட்டிலே சிரிச்சிருக்காங்க. சமையல் பண்ணிக்கிட்டே. அது வரலாம் பரவாயில்ல, அழல, சிரிச்சாங்க. அதை கேட்டுட்டார். யாரு? யார் செய்வேன்னு சொன்னார், அவர் கேட்டுட்டார். உடனே அவர் சொல்றார், சாரால் ஏன் சிரிக்கிறார்? தேவனால் ஆகாதது ஒன்றுண்டோ? அந்த அம்மாவுக்கு பயம் வந்துச்சு. நான் சமையல் கட்டில சிரிச்சேன், இவருக்கு எப்படி தெரிஞ்சு? நான் சிரிக்கலன்றாங்க. இல்ல, நீ சிரித்தாய், சிரிக்கல, சிரித்தாய், சிரிக்கல, நீ சிரிச்சமா. ஆகவே நீ சிரித்தபடியே பரவாயில்ல, நீ சிரிச்சாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு குமாரன் உண்டு, அவனுக்கு சிரிப்பென பேரவை என்று போய்ட்டார். ஈசாக்கு என்றால் புன்முறுவல் என்று பொருளாம், சிரிப்பு. ஈசாக்க கூப்பிட முதல்லாம் சாராளம்மா என்ன நினைச்சிருப்பாங்க?
கிளவி, நான் 89 வயசுல சிரிச்சேன், கடைசியில 89 வயசுல எனக்கு ஒரு 90 வயசுல எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து பாரு எப்பவும் சிரிக்க வச்சிட்டேன். இது வேடிக்கையாய் சிரிக்கக்கூடிய சிரிப்பல்ல, சந்தோஷத்தினால் சிரிக்கக்கூடிய சிரிப்பு. அவங்க வேடிக்கையா சிரிச்சாங்க, அதே கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. வயசு ஒரு தடையே இல்லை. எத்தனை வருஷங்கள் போனாலும் நம்ம பாக்குறோம். யோவான் ஸ்நானகன் பிறந்தது கூட முதிர் வயது. எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் முதிர் வயது. அவரை ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டே ஊழியம் செய்துகிட்டே இருந்தார். ரொம்ப நாளா ஜெபம் பண்ணி ஊழியம் செய்துகிட்டே இருந்தார். ஆனா கர்த்தருக்கு தெரியும் எப்ப யாரை கொண்டு வரணும்னு. ஏன்னா அந்த யோவான் ஸ்நானகன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால இயேசுக்கு வழி ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த எலிசபெத் அம்மாவையும் சகரியா ஐயாவையும் கர்த்தர் வெயிட் பண்ண வைக்கிறார். இது யாருக்கு தெரியும்? அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிளான் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. நமக்குள்ளே எந்த பிளானை எப்போ, எப்படி, எந்த சூழ்நிலையில, யாருக்காக அதை பயன்படுத்த வேண்டும். அப்ப அவரு தன்னுடைய பணிவிடை அந்த ஊழிய நாட்களிலே தூபம் காட்டிக்கிட்டு இருக்கும் போது தேவதூதன் அங்க சொல்றாரு, அப்பா உனக்கு இப்படி ஆகும் அப்படின்னும் பொழுது அவர் அதேதான், இது எப்படி ஆகும் அப்படின்னும் போது, நான் சொன்னதை நீ விசுவாசிக்கல, அது நடக்கிறவரில் நீ பேச மாட்டேன்னு இருக்க. அது ஒரு சைன், ஒரு அடையாளம். அதே மாதிரி அவர் ரொம்ப நேரம் வெளியே பார்த்து வேற மற்றவங்க எல்லாரும் பாக்குறாங்க, என்னையா பேசுன்னா பேன்றார். ஊழியம் முடிஞ்சு வீட்டுக்கு போனார், அந்த மாங்கட்டியம் போயிட்டு பேன்றார். அந்த மாவுக்கு புரியல. அதுக்கப்புறம் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி அதுல எழுதுறார், இப்படி இப்படி எல்லாம் நடந்தது, நமக்கு ஒரு குமாரன் பிறப்பானா, அவனுக்கு யோவான்னு பெயர் வைக்கணும். அந்த மாவுக்கு ஒரே சந்தோஷம், இந்த வயசுலயா. சொன்னபடியே நடந்து விட்டது. சொன்னபடியே அந்த அம்மாள் கற்பந்தரித்தார்கள். 6 மாசம் பொறுத்து மரியாள் கற்பந்தரித்தார். இயேசுவுக்கும் யோவான் ஸ்நானனுக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? வெறும் 6 மாசம் தான். 6 மாசம் முன்னால பிறந்து இயேசுவுக்கு அவர் வழி ஆயத்தம் பண்ணினார். ஆயத்தம் பண்ணி அவருடைய பணிவிடை நாட்கள் முடிந்தது. இயேசு அவருடைய பணிவிடை முடிக்கிறதுக்கு முன்னால் இவர் முடிச்சுட்டு அவர் போயிட்டார். அவ்வளவுதான். யாரை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை செய்தார். அல்லேலூயா. முடியாது என்பது கர்த்தரிடத்திலே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் இந்த பூமியிலேருந்து அவர் பிளான் பண்ணி வைத்திருக்கிறார், அந்த பிளானை யாராலையும் தடை செய்ய முடியாது. நமக்கு தான் கால நேரம் எல்லாம். ஐயோ இவ்வளவு நாள் ஆயிட்டு, இவ்வளவு வருஷம் ஆயிட்டு, நான் வயசாயிட்டு, கிழவி ஆயிட்டேனே, கிழவன் ஆயிட்டேனே. நமக்கு தான். கர்த்தருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாம எப்போதுமே அவருடைய பிள்ளைகள். அவர் சமூகத்துல எப்பவுமே நாம எப்படி இருப்போம்? அவர் நித்திய பிதானா, நாம நித்திய பிள்ளைகள் ஆயிட்டான் இருப்போம். ஆமா, நமக்கு தான் வயசாயிடுச்சு, வயசு போச்சு அப்படின்லாம் நம்ம நினைப்போம். உண்மையிலேயே நாம எல்லாம் நினைக்கணும், எனக்கு வயசாகலன்னு நினைக்கிறேன். என் மனசுல நான் அப்படிதான் நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, இளமையின் ரகசியம் என்ன? நான் சொல்லணும், எனக்கு வயசாகும். என்னை யாரும் தாத்தான்னு கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டா அடி வாங்குவீங்க. இப்போ எப்பவும் போல ஐயான்னு கூப்பிடுறீங்களா, ஐயானே கூப்பிடுங்க. இருந்தாலும் எங்க வீட்டுல கூப்பிட மாட்டாங்க. ஆனா இப்ப வேடிக்கையா கூப்பிடுவாங்க, வேணும்னே கூப்பிடுவாங்க. பாட்டின்லாம் கூப்பிட மாட்டாங்க, ஆச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆச்சி, ஐயா. இந்த ஐயானா பரவாயில்ல, சரி பரவாயில்ல, அது பொதுவா எல்லாரையும் கூப்பிடுறது, அது பெரியவங்களேன்னு குறிக்கிறதுனால. ஏன்னா நான் அப்படிதான் நினைக்கிறேன். என்னுடைய மனசுல நான் எப்பவும் எப்படிதான் இருக்கேன், அவருக்கு பிள்ளையா, சின்ன பிள்ளையா தான் இருக்கேன். இப்போ எங்க அம்மாவை நினைச்சா நான் அழுவேன், அவங்களுக்கு நான் பிள்ளைதான். எங்க அப்பாவை நினைச்சு அழுவேன், இப்போ நான் பிள்ளைதான். என் தம்பிங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன இவ்வளவு பெருசாயிட்டாங்க, நான் அப்படியே இருக்கேன், நான் இன்னும் பிள்ளைதான். அல்லேலூயா. நான் இன்னும் பிள்ளை. நான் என்னுடைய மனசு, நம்முடைய மனசு எப்பவுமே கர்த்தருக்குள்ள இளமையா இருக்கும் என்று சொன்னால் நாம எப்பவுமே இளமையாகவே இருக்கும். அல்லேலூயா. நான் கருப்பா இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம். காக்காலாம் நமக்கு ஏன் கூப்பிடுவானே? நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். ஆமேன். நம்மெல்லாம் யாரும் கருப்பு இல்லைங்க, சாக்லேட்.
கருப்புக்கு கலரே வேற. இது கருப்புன்ற வேற, இதுதான் கருப்பு. இதுதானே கருப்பு. இப்ப நாமெல்லாம் யாரு? ப்ரௌன் சாக்லேட், இன்னும் கொஞ்சம் வேற விதமா நிறைய சாக்லேட்ல வேற வெரைட்டி இருக்குது இல்லையா? அந்த மாதிரி சாக்லேட். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. யாரும் வெள்ளையும் கிடையாது. யாராவது நான் ரொம்ப வெள்ளைன்னு சொன்னா சொல்லாதீங்க, இதுதான் வெள்ளை. வெள்ளையும் கிடையாது, கருப்பும் கிடையாது. கருப்பா இருக்கிறவங்க இருக்காங்க, ஆனா இந்த கருப்பு யாரும் இதுவரையில நான் பார்க்கல. கருப்புனா கலர். சரி போட்டு, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கேன்னு சொல்லிக்கங்க. நான் மாநிறம் புது நிறம் எது வேணாலும் சொல்லிக்கங்க. ஆனா இளமையா இருங்கள். மனசுல கர்த்தரை துதித்து கொண்டு எப்பவுமே இளமையா இருங்கள். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளையாகவே இருக்க வேண்டும். ஆமென். பிள்ளையா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பிள்ளைங்க சின்ன சின்ன தொல்லைகள் பண்ண அது பரவாயில்ல. ஆனா அந்த பெரியவங்கன்னு வரும்பொழுது தான் நமக்குள்ள அந்த கீழ்ப்படியாமை வந்துவிடும். தான் என்று அந்த அகந்தை வந்துவிடும். தான் என்றதான அந்த ஒரு பெருமை வந்துவிடும். இதெல்லாம் வந்துடுச்சுன்னா தேவனே நமக்கு எதிரியாய் மாறிவிடுவார். அதனாலதான் அவர் சொன்னார், சிறு பிள்ளைகளை அழைத்து இந்த பிள்ளைகளை போல என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை போல என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாய் இருப்பார்கள். ஆகவே நாம் விசுவாசிக்க எல்லாவற்றிற்கும் இளமை வேண்டுமா? விசுவாசிங்க. நான் இன்னும் இளமையாய்தான் இருக்கிறேன். பணம் வேண்டுமா? விசுவாசிங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா விசுவாசிக்கும் பொழுது எப்படி விசுவாசிக்கணுமா? நம்ம வாசித்தோம் இல்லையா? மத்தேயு 9:29 வாசிங்க. மேத்யூ 9:29. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? 9:29. மேத்யூ 9:29. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆனால் எப்படி விசுவாசிக்கணுமா? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. இந்த விசுவாசம் இப்ப எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒரு மாதிரி இருக்கும், இந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒரு மாதிரி இருக்கும், இந்த மகனுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் ஒரு மாதிரி இருக்கும், இந்த சகோதரிக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா எல்லாருமே யாரதான் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர். விசுவாசம் டைப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம விசுவாசிக்கிற அந்த காரியம் இருக்கு பாருங்க, கிரியைகள் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாம எப்படி விசுவாசிக்கிறோம் என்பது தான் முக்கியம். ஏசு அதைத்தான் பார்க்கிறார். இப்போ 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, எத்தனை வருஷமா? 12 வருஷமா. சாதாரண ஒரு 7 நாள ஸ்திரீகள் அந்த நாட்களை எதிர்கொள்ளும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பேரை நான் பார்த்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வயிற்று வலினால, அவங்கள அறியாமலே அந்த நாட்கள்ல கோபம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். யாரு? ஆண்களும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த விளக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 நாட்கள், அதுக்கு முன்னாலேயும் சரி அதுக்கு பின்னாலேயும் சரி, பெண்களுக்குள்ளே கொஞ்சம் சரீரத்துல சில மாறுதல்கள் ஏற்படும். அதை பெண்களும் உணரணும். ஏன்னா இனம் புரியாத கோபம் வரும், இனம் புரியாத பயம் வரும், இனம் புரியாத சண்டை போடணுன்ற வெறி கூட வரும். அப்பதான் பழசெல்லாம் ஞாபகத்துக்கும் வரும். இதெல்லாம் பிராக்டிக்கலா பார்த்தும் இருக்கேன், கேட்டும் இருக்கேன், படிச்சும் இருக்கேன். அதனாலதான் சொல்றேன். அந்த நாட்கள்ல அதனாலதான் அப்பெல்லாம் என்ன செய்தாங்க? ஓரத்துல என்ன செய்துட்டாங்க? இந்த பிரச்சனையே வேண்டான்னு என்ன செய்தாங்க? தனியா உட்காருங்க அப்படின்னு வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த நாட்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப எல்லாம் செய்யறோம். ஆனா அந்த நாட்கள்ல சில பிரச்சனைகள் தங்களை அறியாமலேயே தங்களுக்குள்ள ஏற்படுகிறது. அது சில நேரத்துல பிரச்சனையிலும் கூட முடிகிறது. அந்த நாட்கள்ல புருஷர்களும் அதை அறிந்து அதை கொஞ்சம் சாஃப்டா கையாண்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்க. அதே போல பெண்களும் கூட அந்த நாட்களை அறிந்து, இந்த நாட்கள் இப்படி எல்லாம் என்னெல்லாம் வருதுன்னு குறிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால எப்படி இருந்தோம், இதுக்கு எப்படி இந்த நாள்ல எப்படி இருக்குன்னு நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்களே என்ன செய்யலாம்? கர்த்தருக்குள்ளே
பலப்படுத்தி கொள்ளலாம். இந்த 7 நாள தாங்கறதே கஷ்டம். 12 வருஷமா ஒரு ஸ்திரீ இதுல கஷ்டப்படுறா. எவ்வளவோ மருத்துவர்களை பார்த்து பணத்தெல்லாம் செலவு பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டா. இனி பணம் கூட இல்லை, சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்துட்டா. ஒண்ணுமே இல்லை, யாரும் உதவி செய்ய முடியாது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை யாரும் போய் தண்ணி கூட கொடுக்க முடியாது, தீட்டு அப்படின்ற சூழ்நிலை அது. யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசுவை குறித்து கேள்வி. அவள் வீட்டுல இருக்கும் போதே யாரையும் தொடக்கூடாது, இருந்த இடத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. ரோட்ல வந்தா இப்படிப்பட்டவளை கல் எறிஞ்சு கொல்லுவாங்க. ஆனா அந்த வியாதி இவளுக்குள்ள இருக்கிறதுனால வீட்டுல இருந்தாலும் சாவா, ரோட்ல வந்து சப்போஸ் யாராவது பார்த்தாலும் சாவா. அப்ப அவள் யோசிக்கிறாள், உள்ள இருந்தாலும் சாவு, வெளியே போனாலும் சாவு. ஆனால் ஒண்ணு, சப்போஸ் அவளுக்கு ஒரு விசுவாசம் வருது, யாருக்கும் தெரியாம, இயேசுவுக்கே தெரியாம போயிட்டு அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, இயேசுவை கூட தொடன, ஏன்னா தொட்டா தப்பு அவளுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு யாரையும் நாம தொடக்கூடாது, ஆகவே இயேசுவை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் அவன் நினைச்சது என்ன? சுகமாவேன். அல்லேலூயா. இந்த விசுவாசம் எப்படி இருக்கு? இந்த விசுவாசம் எல்லார்கிட்டையும் இருக்குதா? இல்ல, அவளுக்கு அது ஸ்பெஷலா வந்துச்சு. யாருக்கும் தெரியாம, இயேசுவுக்கே தெரியாம அவருடைய வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமாவேன். இப்படிப்பட்ட விசுவாசத்தை யார் கொடுத்தா? எந்த பிரசங்கம் கொடுத்துச்சு அவளுக்கு? யார் கொடுத்தா? யாரும் கொடுக்கல. அவளை அடைத்து வைத்திருந்தது பிரமாணம், நியாய பிரமாணம். அன்னைக்கு இருந்த அந்த வேத எழுத்துக்கள் அவளை என்ன செய்தது? ஒரு இடத்துல அடைத்து தான் வைத்திருந்தது, அவளுக்கு விடுதலை கொடுக்கவில்லை. ஆனால் இயேசுவின் மேல் அவளுக்கு வந்த, இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு அவளுக்கு வந்த அந்த விசுவாசம், அந்த அடைக்கப்பட்டிருந்த நிலைமையில இருந்து அவளை வெளியே கொண்டு வந்து, அவள் இப்ப அவ வீட்டு வாசல் வழியா தான் போறா. முன்னால போனா எல்லாரும் பார்த்துருவாங்க, எதிர்கொண்டு வரும்போது முன்னால போனா எல்லாரும் என்ன செய்வாங்க? பார்த்துருவாங்க, வீட்டுல இருக்கிறவங்க தடுத்துருவாங்க, போகக்கூடாதுன்னு. அப்ப இப்ப இயேசு கடந்து போறா, அது வரலாம் வெயிட் பண்றா. எல்லாம் அவங்க வீட்டை விட்டு கடந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறம் யாரும் பார்க்கல. இப்ப அவங்க வீட்டார் கூட என்ன செய்திருப்பாங்க? இயேசு பின்னால போயிருப்பாங்க. இப்ப யாரும் பார்க்காத சூழ்நிலையில இப்ப மெதுவா வெளியே வந்து, யாருக்கும் தெரியாம ஒருத்தரையா எத்தனை பேரை தொட்டிருப்பான்னு தெரியாது. ஆனா யாருக்குமே தெரியாம மெல்ல 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 அந்த கூட்டத்திற்கு ஊடாய் போய் 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 நமக்கு இந்த சேரங்களை தாண்டி வர்றதுக்கே சில நேரத்துல கஷ்டமா இருக்கு. பக்கத்துல இருக்குதுன்னு சொல்லி அத்தனை கூட்டத்தையும் தள்ளி தள்ளி, இப்ப சீஷர்கள் வேற கூடி இருக்காங்க, அவங்க எல்லாரையும் தள்ளிட்டு மெதுவா நைஸா போயிட்டு வஸ்திரத்தை தொட்டுட்டான். கட்டிக்கோ, வஸ்திரத்தை தொட்டால் இயேசு நின்று விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வஸ்திரத்தை தான் தொட்டா, யாருக்கும் தெரியாது. அவர் தொட்டது யாருக்குமே தெரியாது, கூட இருந்தவங்களுக்கு தெரியாது, பக்கத்துல இருந்த சீஷர்களுக்கு தெரியும். ஏன் இயேசுவுக்கே கூட அதை சரீரத்துல உணர்ந்திருக்கும், ஆனால் அவர் ஆவியில தான் உணர்ந்தார். நின்று விட்டார். எல்லாரும் நிக்கிறாங்க. இவள் அப்படியே தொட்ட மாத்திரத்துல இவளுக்குள்ளே உணர்ந்தால் அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போனது. உடனே அவளுடைய விசுவாசம் என்ன? தொட்டால் சுகமாகும். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். நாம எப்படி விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தை அப்படியே நமக்கு உறுதிப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்ம எப்படி அவரை முழுமையா விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தை அப்படியே நமக்குள்ளே நிறைவேற்றுகிறவர் நம்முடைய தேவன். தொட்டா அவ ஒதுங்கிட்டா, ஏசு நின்றுட்டாரு, ஜனங்களும் நின்றுட்டாங்க. ஏசு சுத்தி பாக்குறாரு. எல்லாரும் கேட்கிறாங்க, என்ன ஏசு திடீர்னு நின்று சுத்தி பாக்குறாரு? அப்ப ஏசு சொல்றாரு, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. என்னை தொட்டது சீஷர்கள் இருக்காங்க. பேதுரு சொல்றாரு, ஐயா இவ்வளவு ஜனம் இருக்கு, முன்னாலேயும் பின்னாலேயும் ஜனம் இருக்கு, சுத்தி நாங்க கூட இருக்கோம், நெருக்கிக்கிட்டு இருக்காங்க, யார் வேணாலும் தொட்டிருக்கலாமே இல்லையா? இடிச்சிட்டு பிடிச்சிட்டு எத்தனையோ பேர், யார் வேணாலும். அப்ப ஏன்னா அதெல்லாம் நடந்து இருக்கிறது.
தொட்டால் சுகமாவோம் என்றுதான் அப்படிப்பட்ட நிலைகள் வந்திருக்கிறது. ஆகவே யார் வேணாலும் தொட்டிருக்கலாம். அப்ப அவர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, இப்படி தொடர தொடுதலை நான் அறியல, எனக்குள்ள இருந்து வல்லமை போயிருக்கு. அந்த தொடுதல் சாதாரண தொடுதல் அல்ல, எனக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமையை இழுக்கக்கூடிய விசுவாசத்தின் தொடுதல் அது. அல்லேலூயா. சாதாரணமா தொடர தொடுதல் அல்ல அது. என்னையும் தொடல, என் வஸ்திரத்தை தான் தொட்டிருக்கிறாள். ஆனால் அவளுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? அந்த விசுவாசம் என்ன செய்திருக்கு தெரியுமா? என் வஸ்திரத்திலிருந்து கடந்து வந்து எனக்குள் இருக்கக்கூடியதான அந்த சுகமாக்கும் வல்லமையை அது இழுத்து இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காந்தகம் இருக்கு, ஒரு காந்தகத்து மேல இந்த பக்கம் இருமை, இந்த பக்கம் காந்தத்தை வச்சா என்ன செய்யாது? நடுவுல இருந்தாலும் என்ன செய்யாது? இழுக்குமா இழுக்காது? நம்ம விளையாடி இருக்கோம் எப்படி அப்படின்னு இழுத்து இழுத்து பார்த்து விளையாடி இருக்குமா இல்லையா? எத்தனை பேர் விளையாடி இருக்கீங்க? பத்தியா, எல்லாரும் விளையாடி இருக்கோம். நீ விளையாடி இருக்கியா? நான் என்ன தெரியாதா? விளையாடி இருக்கியா? இல்ல, கொஞ்சம் விளையாடுறதுக்கு வாங்கி கொடுங்க. நாம எல்லாம் விளையாடி இருக்கோம்ல. ஏன்னா நிறைய நம்ம மண்ணில் போட்டு அதை எடுத்துன்னு வந்து அதை உருட்டி இது பண்ணி அது வச்சுட்டு எப்படியெல்லாம் விளையாடி இருக்கோம். இன்னைக்கு அந்த விளையாட்டெல்லாம் பிள்ளைங்களுக்கு இல்லை. இப்ப எல்லாம் என்ன ஆகி போச்சு? மொபைலையே பார்த்து, இல்லை டிவியே பார்த்து, வெளியவே போக வேண்டிய அவசியமே இல்லை. அதனால என்ன ஆயிப்போ தெரியுமா? சரீரத்துல ஆக்டிவிட்டிஸ் இல்லாம போகுது. எஸ், பிரிஸ்கா இருக்கணும்னா வெளியே விளையாடும். ஆமே, மண்ணில் கிண்ணில் பிறண்டு உருண்டு வளர்ந்த உருவம் தான் இது எல்லாமே இல்லையா? அதுக்கெல்லாம் அடியெல்லாம் வாங்கியிருக்கும். உருண்டு பிறண்டு வந்ததுக்கெல்லாம், ட்ரெஸ் அழுக்காண்டுக்கெல்லாம் முதல்லாம் வாங்கியிருக்கோமா? ஆமா. ஆனா அதெல்லாம் நல்லது. மண்ணோட மண்ணா நம்ம இருந்து எப்பவுமே இருந்தாதான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் வரும். பொண்ணா பொத்தி பொத்தி வச்சா இல்லாதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதனால விட்டுருணும். இங்க பாரு, நம்ம மகாராஷ்டிரால பாரு, மழை பெஞ்சா எல்லாத்தையும் வெளியே விட்டுருவாங்க. ஆடு மாடுங்க மாதிரி எல்லாரும் உருண்டு பிறண்டு. ஆமா, ஃபுட்பால் கூட விளையாடுவாங்க. நல்ல சேத்துல சகதியில போட்டு பார்த்திருக்கியா ரூபன்? ஃபுட்பால் நல்ல மழை பெய்யும், சேரும் சகதி உருண்டு பிறண்டு விளையாடுவாங்க. ஏன்னா மண்ணின் மைந்தர்கள். ஆமே, அப்படித்தான் இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் மழை பெய்ய ஓடி ஓடி வந்துரு மழையில நனையக்கூடாது. இங்க புது மழையில தான் முதல்ல என்ன செய்யறாங்க? நனைய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சளியே பிடிக்காதுன்றாங்க. நாம தான் நனையிறது இல்லை. நல்லா நனைஞ்சிடும். ஹலோ, அது இப்ப எல்லாரும் ஒரு ஆக்ஷன்ல இருந்தா அது ஒரு ஆக்ஷன். இப்பவே இப்படின்னா போய் என்ன செய்யும்? பாத்துக்க, யாருன்னு என்ன பேசுங்க, என் வேலையில நான் கரெக்டா இருக்கேன், தள்ளிக்கினே இருக்கு. சரி, இந்த விசுவாசம் பாருங்க, வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன். அவளுடைய விசுவாசம் அதுதான். அப்ப அவ என்ன நினைச்சா? இயேசுக்குள்ள இல்ல, இயேசுவனுடைய வஸ்திரத்திலும் கூட என்ன உண்டு? வல்லமை உண்டு. அல்லேலூயா. என்ன வல்லமை உண்டு? 12 வருஷத்தினுடைய இந்த உபத்திரவத்தை நீக்கக்கூடிய வல்லமை இயேசுவனுடைய வஸ்திரத்திலே உண்டு என்று அவள் விசுவாசித்த அந்த விசுவாசம், வஸ்திரத்தை தொட்ட மாத்திர வஸ்திரத்தின் ஊடாக அந்த விசுவாசம் கடந்து போய், அந்த காந்தம் கடந்து போய், அந்த விசுவாசம் என்னும் அந்த காந்தம் கடந்து போயிட்டு இயேசுக்குள்ள இருந்த வல்லமை என்ன செய்துச்சு? இழுத்து இவளுக்குள்ள கொண்டு வந்தது. இவள் சுகமானாள். அல்லேலூயா. இயேசு சொல்றார், எனக்குள்ள இருந்து வல்லமை போயிருக்குப்பா. என்னை தொட்டவங்க என்னுடைய வல்லமைக்காய் தொட்டிருக்காங்க, சுகமாக்கும் வல்லமைக்காக தொட்டிருக்காங்க. அப்படின்னும் பொழுது சுத்தி பாக்குறாரு. இவளுக்கு பயம் வந்துருது, நம்ம மறந்து இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அவருடைய பாதத்துல விழுந்து எல்லாத்தையும் சாட்சியாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. சாட்சியா சொன்ன உடனே இயேசு ஏதாவது கடிந்து கொண்டாரா? ஆனா மத்தவங்களுக்கெல்லாம் நிச்சயமா கோபம் வந்திருக்கும். ஐயோ, அவங்க வீட்டாருக்கே கோபம் வந்திருக்கும். ஐயோ, இவ தீட்டானவள் எப்படி தொட்டா, என்ன செய்வாரோ ஏது செய்வாரோ அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. மற்றவங்க கூட நினைச்சிருப்பாங்க, ஐயோ இது பாவமாச்சே, நியாய பிரமாணத்தின்படி இது தவறாச்சேன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஏசு என்ன தெரியுமா சொன்னார்? மகளே, திடன் கொள், பயப்படாது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. நான் ரட்சித்தேன்னு ஏசு சொல்லவே இல்லை. என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, ஆகவே நீ போய் சுகமாயிருன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவள் சுகமாய்த்தான் இருந்தார்.
இப்படி நிறைய பேருடைய விசுவாசத்தை நாம பார்க்கும் பொழுது வித்தியாசமாய் இருக்கிறது. ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவின் இடத்துல வந்து வேண்டுகிறான். தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் இருக்கிறான், அவனை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல வந்து கேட்கும்படியாக அனுப்புகிறான், ஆளை அனுப்புகிறான். அவங்கள வந்து இயேசு கிட்ட வந்து கேட்கிறாங்க, இப்படி அவனுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் இருக்கிறான். என்ன வாதம்? திமிர்வாதம். அப்படின்னா என்ன நோய் அது? ஈகோவா? தமிழ்ல திமிர்வாதம் அழகா இருக்குது. திமிர்னால வர வாதம். திமிர் எப்படி வரும்? கொழுப்பு. கொழுப்பு எப்படி வரும்? இதுல எண்ணெயில வருமா? அந்த கொழுப்பு வேற, இந்த கொழுப்பு வேற. சில கொழுப்பு சாப்பிடாமலே வரும், அது நேச்சுரல் கொழுப்பு, அது சில ஜீனோட கொழுப்பு, அதெல்லாம் சொல்லவே முடியாது. சொல்லுவாங்கல்ல, அம்மா 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி, அந்த மாதிரியான கொழுப்பு இது. அது போல ஒரு திமிர், அதாவது பாவத்தினாலே, நம்முடைய அகங்காரத்தினாலே, நம்முடைய பலவிதமான கீழ்ப்படியாமையினாலே வரக்கூடியதான அந்த வியாதி திமிர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. ஏதோ அவர் தப்பு பண்ணிட்டாரு, அதனால அவருக்கு வியாதி வந்துருச்சு. ஆனாலும் எஜமான் என்ன செய்யறாரு? ஐயோ அப்படி இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிட்ட ஆள் அனுப்புறாரு. இயேசுவும் சொல்றாரு, நான் வந்து சுகமாக்குவேன். என்ன சொல்றாரு? நான் வந்து சுகமாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த 100க்கு அதிபதி திரும்ப சொல்றாரு, ஐயா வேண்டாம், நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, என் வீட்டுக்கு நீர் வருவதற்கு பாத்திரன் அல்ல. சொல்றவரு சாதாரணமானவர் அல்ல, 100க்கு அதிபதி. அவரே சொல்றார், என் வீட்டுல அநேக வேலைக்காரர், நான் ஒருத்தருக்கு வேலைக்காரனா இருந்தாலும் கூட, ஒருத்தருக்கு கீழ்பட்டவனா இருந்தாலும் கூட, எனக்கு கீழ்பட்டிருக்க வேலைக்காரர்கள் இருக்காங்க, இதை செய்யறாங்க, இங்க போறாங்க, வானா வராங்க. ஆனாலும் நீர் என் வீட்டிற்குள்ள வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆனா நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒன்லி ஒன் வேர்ட். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. இயேசு அந்த விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார். சீஷரிடத்துல சொல்றார், இஸ்ரவேலிலேயே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா. எங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. ஒரு விசேஷமான ஒரு விசுவாசம். எல்லாரும் ஆண்டவரே நீங்க வந்து தொடணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு வேண்டிக்குவாங்க. ஆனா நான் வரேன்னு கூட சொல்லிட்டேன். அவன் சொல்றான், நீங்க வரேன்டான், அதற்கு நான் தகுதி இல்லை. ஆனா இருந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. இயேசு சொன்னார், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள். உடனே வேலைக்காரன் என்ன ஆனானா? சுகமான. அப்போ நாம என்ன விசுவாசிக்கிறோம்? இப்ப இயேசு நம்ம மத்தியில இருக்காரா? இருக்கிறாரா? 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 எத்தனை பேர் இருக்காருன்னு சொல்றீங்க? இயேசு இருக்கிறாரா? இயேசு இங்க இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்காக பரலோகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். என்னெல்லாம் வேலை செய்யறாருன்னு உங்களுக்கு ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டு, நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு, நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு, நமக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு, எப்ப பிதா போன்னு சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆமென். மனவாளனா. அப்போ இயேசு இங்க இல்லை, இங்க பரிசுத்த ஆவியானவர் இயேசுவினுடைய நாமத்துல அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் நம்முடைய விசுவாசம்? ஒரே ஒரு வார்த்தை. இப்ப அங்க பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், எனக்காக இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம விசுவாசித்தால் அந்த விசுவாசம் இந்த பூமியிலே நமக்குள்ளே நிறைவேறும். அல்லேலூயா. எனக்காக ஒருவர், இங்க பூமியில யார் ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, எனக்காக ஒருவர் என்ன செய்கிறார்? பிதாவின் இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றதான அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும்னு சொன்னா, இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஆவியானவரும் ஆமேன்னு சொல்லுவார்.
இன்னொன்று, நமக்காக வாக்கு கடங்காத பேர்மூச்சுகளோடு நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாராம்? வேண்டுதல் செய்கிறார். ஏன்னா நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னே தெரியாதான். உண்மையா நம்ம சில நேரத்துல தெரிஞ்சா ஜெபிக்கிறோம். இங்க கூட நான் நிறைய முறை நான் ப்ரேயர் பாயிண்ட் கொடுப்பேன், இதுக்காக ஜெபிங்கன்னா அந்த பாயிண்ட் விட்டுட்டு வேற எதுக்கோ ஜெபிப்பாங்க. பாயிண்ட விட்டுருவாங்க, பாயிண்ட விட்டுட்டு வேற எதுக்கோ ஜெபிப்பாங்க. நானும் என்ன பண்றதுன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கு மறுபடியும் ஜெபம் பண்ண வேண்டியது. அப்போ ஜெபிக்க ஒரு பாயிண்ட கொடுக்கும்போது அந்த பாயிண்ட்லயே ஓடணும். ஆமென். 1ஆம் நம்பர் ட்ராக்ல ட்ரெயின் போதா போயிருக்கோமா? 1ஆம் நம்பர் ட்ராக்ல ட்ரெயின் போச்சுன்னா அதுலயே போச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகாது. இப்போ 2ஆம் நம்பர் ட்ரெயின் வந்து அதுல வந்து முன்னால வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப நம்ம 1ஆம் நம்பர் ட்ராக்ல ஓடி ஜெபிக்கணும்னு சொன்னா 1ஆம் நம்பர்ல தான் ஓடணும். 2ஆம் நம்பர்ல போனா என்ன ஆகும்? நம்ம ஜெபம் ஆக்சிடென்ட் ஆகும். அது ஜெப ஆக்சிடென்ட். எந்த குறிப்பை சொல்றோமோ அந்த குறிப்புல நம்ம உறுதியா இருந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது வசனம் அதுதான் சொல்ல, என் நாமத்தினாலே 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்கள் அங்கே அவர்கள் மத்தியிலே ஒருமனப்பட்டு. அப்போ ஒரு குறிப்புன்னு சொன்னா அந்த ஒரே குறிப்புல தான் எல்லாரும் ஒருமனப்படணும். ஒருத்தர் ஜெபிக்கிறாங்களா, ஆமென் ஆண்டவர் அதை செய்ய மாட்டவர், அந்த ஒரே குறிப்புல நம்ம ஒருமனப்படும் போது அந்த ஜெபம் உடனே கேட்கப்படும். அந்த ட்ராக்கை விட்டுட்டு வேற ட்ராக்ல போனா ஜெபம் கேட்கப்படாது, இங்கேயே முட்டிக்கிட்டே இருக்கும். சொன்னவரும் நினைப்பாரு, என்ன இது ஜெபத்தை பாயிண்ட விட்டு எதுக்கோ ஜெபிக்கிறாங்க. ஒரு மனம் போச்சா அடுத்தவங்க ஆமைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சில பேர் நினைப்பாங்க, இங்க இதுக்கு ஜெபம் பண்ண சொன்னா எதுக்கோ ஜெபம் பண்றாங்க, இப்ப அங்க ஒரு மனம் போச்சா கொலாப்ஸ் ஆகி போச்சா. அப்போ ஜெபிக்கும் போது கூட அந்த ஒரு மனம் வேணும்னு சொன்னா எந்த குறிப்பு அதை முதல்ல சரியா காதுல வாங்கிக்கணும். அந்த குறிப்புக்காக 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் சரி, இல்ல ஆவியில நிறைஞ்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த குறிப்பை விட்டு வெளியே போக. ஆமென். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்குள்ள இருந்து நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள அறியாது இருக்கிறபடினாலே நமக்குள்ள இருந்து ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறாராம். அல்லேலூயா. ஆகவே ஜெபிக்கும் பொழுது நாம் ஆவியானவரோடு கூட இணைந்து விட வேண்டும். அப்படி ஆவியானவரோடு இணைந்து விடும் பொழுது அவர் எதற்கெல்லாம் நமக்கே சில நேரத்துல மறந்து போயிருப்போம், அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவார். அதை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி ஜெபிக்க 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 நமக்குள்ள இந்த அக்கினி மூலம். அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த விசுவாசத்தின் கிரியைகள் வெளிப்படும். அல்லேலூயா. நம் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த ஆவியானுடைய கிரியை வெளிப்படும் போது அது அநேகருக்கும் நமக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். ஆகவே நம்முடைய விசுவாசம், வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எது? இந்த உலகத்துல எந்த விதமான சத்ருவின் போராட்டங்கள் வந்தாலும், மாம்சத்துல போராட்டம் வந்தாலும், எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்டதான போராட்டங்கள் வந்தாலும் அவைகளை நாம் ஜெயிக்கணும்னு சொன்னா, பலவீனம் வருது ஜெயிக்கணும்னு சொன்னா, கடன் பிரச்சனை வருது ஜெயிக்கணும்னு சொன்னா, இல்ல சண்டை சச்சரவுகள் வருது ஜெயிக்கணும்னு சொன்னா, இல்ல எத்தனையோ விதமான போராட்டங்கள் வருகிறது பிள்ளைகளாலே, பெற்றோர்களாலே, நண்பர்களாலே, உறவுகளாலே, கணவனாலே, மனைவியாலே, மாமியாராலே, மருமகளாலே, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். யாரெல்லாம் பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அத்தனை விதமான போராட்டங்களை நாம் மேற்கொள்வதற்கு கர்த்தர் மேல் நமக்கு விசுவாசம் வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பயப்படக்கூடாது. அந்த கடுகு நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில போடும்போது அது பொரிந்து வெடித்து அதனுடைய தன்மையை, அதனுடைய சாட்சியை வெளிப்படுத்துவதை போல, அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துவதை போல பிரச்சனை நேரத்துல நம்ம விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாசமானது அது சாட்சியாய் மனம் கமழும். அல்லேலூயா. 12 வருஷமா பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீயினுடைய அந்த சாட்சி இன்னைக்கு வரலாம் அந்த சாட்சியா இருக்கா இல்லையா? அந்த வேலைக்காரன் சுஸ்தமானது இன்னைக்கு வரலாம் சாட்சியா இல்லையா? எத்தனையோ நிறைய சொல்லிக்கிட்டே போலாம், ஆனால் நேரம் தான் இல்லை. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு சொல்வது, உங்களுடைய விசுவாசம் தனிப்பட்ட விசுவாசம். அவங்கள போல எனக்கு விசுவாசத்தை தாரும், இவங்கள போல எனக்கு விசுவாசம் இல்லை. எல்லாருடைய விசுவாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதனால்தான் அவன் சொல்றான், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கூடாது. நீ என்ன விசுவாசிக்கிறியோ அது உனக்கு, நீ என்ன விசுவாசிக்கிறியோ அது உனக்கு. கொடுக்கிறவர் ஒருவர் தான்.
அவர் பாரபட்ச பார்க்கிற மாதிரி இல்ல. அவர் பார்க்கிறதெல்லாம் அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது, அது முழுமையா இருக்கா. குஷ்டரோகி ஒருத்தன் வந்து ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், உமக்கு சித்தமானா. அவன் கேட்கல, எனக்கு கண்டிப்பா நீங்க சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கல. அவனுடைய விசுவாசத்தை பாருங்களேன். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும், அப்படித்தானே சொன்னா. அவருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான், அவருடைய ஒப்பீனியனுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அவர் என்ன சொல்லுவார்? இல்லப்பா நீ குஷ்டரோகியே இருன்னு சொல்லுவாரா? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு விருப்பம் உண்டுப்பா, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. சில நேரத்துல நம்முடைய விசுவாசத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டா, நீங்க என்ன செய்ய சுத்தமா இருக்கீங்க அதை செய்யுங்க ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்துட்டா, அது மகிமையாய் மாற்றி யாராலும் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய விசுவாசம் தனித்த விசுவாசமாய் இருக்க வேண்டும். அது யாரையும் பின்பற்றக்கூடிய விசுவாசமா, இவங்க மாதிரி ஆபிரகாம் மாதிரி, ஈசாக்கு மாதிரி, யோசேப்ப மாதிரி, அல்ல தாவீத மாதிரி யார் மாதிரியும் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் தனித்த விசுவாசமாய், அது கர்த்தர் மேல் மாத்திரம், இயேசுவின் மேல் மாத்திரம், பிதாவாகிய தேவன் மேல் மாத்திரம், நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் மேல் மாத்திரம் நம்முடைய விசுவாசம் இருக்கணும். எல்லாவற்றையும் எதற்கெல்லாம் விசுவாசிக்கலாம்? A to Z எதெல்லாம் நமக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ, அல்லது எதற்கெல்லாம் விசுவாசிக்கணுமோ எல்லாவற்றிற்கும் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று சொல்லப்படுது. ஆகவே நாம் விசுவாசிப்போம். நம்முடைய விசுவாசம் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி அல்ல. நமக்கு என்ன ஆவியானவர் என்ன விசுவாசத்தை கொடுக்கிறார். ஏன்னா ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர். அப்ப துவக்குகிறவருக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும்னு அவருக்கு தெரியும். அதை நாம் பின்பற்றி அதிலே நாம் வேரூன்றி அதிலே வளர்ந்து அப்படியே நாம் அவரை விசுவாசித்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோகம் போயும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமென். இந்த பூமியோடு முடிந்து போகக்கூடியது அல்ல இந்த விசுவாசம். பரம்பரையிலும் சென்று 1000 ஆண்டுகள் நித்தியமாய் அவரோடு கூட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதான வாழ்க்கையை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியது இந்த விசுவாசம். ஆகவே விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ என்ன விசுவாசிக்கிறாயோ உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். ஆமென். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பந்திக்கு நாம் ஆயத்தப்படலாம்.